ஹலோ எவ்ரிவன். நான் இந்த வீடியோல ஹேர் வாஷ் ரொட்டீன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வாஷிங் பத்தி தான் சொல்லப் போறேன். இந்த வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹேர் வாஷ் ரொட்டீன் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2 ஆர் 3 டைம்ஸ் வந்து தலைக்கு குளிக்கணும். ஹேருக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய பச்சை பயிறு அண்ட் ஈரப்பதம் குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தயம் 2ம் தான் வந்து நான் ஹேர் பேக்கா யூஸ் பண்ணுவேன். பயிறு ஒரு கைப்பிடி அண்ட் வெந்தயம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இந்த ஹேர் பேக்குக்கு எடுத்துக்கணும். நைட்டே எடுத்துட்டு 2யும் வந்து ஊற வச்சுட்டு காலையில வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து ரெடி பண்ணிடலாம். அண்ட் இதை ஊற வைக்கிற தண்ணிக்கு வந்து நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணால் வந்து இன்னும் வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கும். பால் வந்து இந்த ஹேர் பேக் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ஸோ வந்து குளிர்ச்சி செட் ஆகாதுன்னு சொல்றவங்க இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஹேர் பேக் வந்து நான் எப்பயுமே வந்து 5 to 10 மினிட்ஸ் மட்டும் தான் போடுவேன். அண்ட் மேக்ஸிமம் ஷாம்புக்கு பதிலா இந்த ஹேர் பேக்கே யூஸ் பண்ணலாம். விஷயத்த வந்து பண்ணோம்னா, அத ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரியும். அதே போல தான் நம்ம ஹேர மெயின்டெயின் பண்றதும். இந்த ஹேர் பேக் வந்து நீங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளவா தெரியாது. ஒரு 3 மந்த்தாச்சும் ரெகுலரா வந்து யூஸ் பண்ணுங்க. இது வந்து நான் மேக்ஸிமம் சொல்றது அதுதான். இது வந்து குளிர்ச்சியா இருக்கனால இந்த ஹேர் பேக்கு சும்மா போட்டுட்டு ஷாம்புக்கு பதிலா வாஷ் பண்ணாலே போதும். அண்ட் க்ளோயிங்க்கும், ஹேர் குரோத்துக்கும் வந்து சூப்பரா இந்த ஹேர் பேக் இருக்கும். அண்ட் ஹேர் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் எப்பயுமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஹேர் வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஸோ வந்து மெதுவா தான் வந்து தட்டி விடணும். அண்ட் இந்த வெந்தய ஹேர் பேக் போடும்போது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அந்த வெந்தயம் ஃபுல்லா வந்து நம்ம ஹேர்ல அப்படியே இருக்கும். அதனால வருத்தப்பட தேவையில்ல. ஏன்னா வந்து நம்ம நல்லா தலை காய வச்சுட்டதுனாலே வந்து அது உதிர்ந்துரும். ரொட்டீன பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸ்ல வந்து நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹேர் வாஷ் ரொட்டீன் ஃபுல்லா வீடியோவா போடுங்கன்னு. ஸோ வந்து அதனால தான் வீடியோவா போட்டுறலான்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டுச்சு. அண்ட் கொஞ்ச நாள் வந்து டிலேவும் ஆயிடுச்சு. அதுக்காண்டியே ரொம்ப மன்னிச்சிருங்க என்ன. வாஷ் பண்ணும்போது ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணலாமான்ற டவுட் இருக்கும். அண்ட் நான் வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். எப்பன்னா வந்து குளிர்காலத்தில வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் எப்படின்னா வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கக்கூடாது. மைல்டு ஹீட்டா தான் வந்து இருக்கும். சூடு இருக்கணும். ஆனா இல்லாத மாதிரியும் இருக்கணும். அப்பதான் வந்து யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஹேரை காய வைக்கிறதுக்கு ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணுறத வந்து நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா அதுலேருந்து வர ஹீட்டு வந்து நம்ம ஹேரை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் மைல்டு ஹீட்டாக வந்துச்சு அந்த ஹேர் ட்ரையரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறத தவிர்த்தா ரொம்ப நல்லது. அண்ட் ஹேர் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சிக்கெடுக்கிற சீப்பில் வந்து நல்லா வந்து ஹேரை வந்து சிக்கெடுக்கணும். அண்டு மெதுவாக சிக்கெடுத்தாலே வந்து நம்ம ஹேரை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அந்த ஷாம்பில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த ஷாம்பில் உள்ள கெமிக்கல்ஸ் நம்ம ஹேரை டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது டேமேஜ் பண்ணும். ஸோ தண்ணி கலந்து ஆட் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற சின்ன சப்ஸ்கிரைப் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரைக்கும் பிஃபோர் ஹேர் வாஷ் அண்ட் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றதை பார்த்தோம். இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணி நம்ம மறுநாள் எப்பயுமே ஆயில் வைப்போம்ல, அந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணும்போது ஆயிலை நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும். இப்படி பண்ணுறப்ப வந்து நம்ம ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும். அண்ட் ஹேர் ஆயில் வந்து ரெகுலராக வந்து வைக்கணும். அதாவது வாரத்தில் 2 ஆர் 3 டைம்ஸ் வந்து நம்ம தலை குளித்தோம்னா ரிமைனிங்கில் உள்ள டேஸில் வந்து குறைஞ்சது 3 டேஸாச்சும் வந்து நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் இந்த ஆயில் வந்து எதுக்குன்னா வந்து நம்ம ஹேரை வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் வந்து ஈரப்பதமாக ஆக்குறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் நிறைய ஹேர் ஆயில்ஸ் வந்துச்சு. இதை யூஸ் பண்ணால் க்ரோத் ஆகும், அதை யூஸ் பண்ணால் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹேர் ஆயில்ஸ் ஆர்ட்ஸ் வந்துருச்சு. அண்டு நான் வந்து எப்பயுமே வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா வந்து கோகோனட் ஆயில் வந்து காய்ச்சி வச்சுருப்பாங்க அம்மா, அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். வந்து காய்ச்சின ஹேர் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுவேன்னா, நான் வந்து அடுப்பில் வச்சு காய்ச்ச மாட்டேன். அண்டு நம்ம சன்லைட் இருக்குல்ல, சன்லைட்டில் வச்சுருப்பேன். இது கூட வந்து நிறைய வந்து பொடி ஆட் பண்ணுவேன். மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி அந்த மாதிரி ஒரு சில பொடிகள் வந்து ஆட் பண்ணுவேன். இதை வந்து ஒரு 5 to 10 டேஸ் வந்து நம்ம சூரிய ஒளியில் வந்து வச்சு வச்சு எடுத்தோன்னா வந்து இது வந்து டைரெக்டாக இயற்கையாகவே வந்து சூடாயிரும். அண்ட் இதில் உள்ள சத்துக்கள்லாம் வந்து அப்படியே வந்து அந்த எண்ணெயில் இறங்கிரும். ஸோ வந்து இதை நான் வந்து சூடு பண்ண மாட்டேன். ரொட்டீன் பற்றி நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.